தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஓ ராசி கிட்ட தங்கச்சியை என் வீட்டுல தள்ளிட்டு என் வீட்டுக்கு அதிர்ஷ்டமா இருந்த என் பொண்ண உன் தம்பியை வச்சு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட. அதனாலதான் உன் தம்பி போலீஸ் ஆயிட்டான். உன் அண்ணனுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்து குடும்பத்தை நல்லா செட்டில் பண்ணிட்டேன். ஆனா நாங்கெல்லாம் இருந்த சொத்தையெல்லாம் இழந்துட்டு கடங்காரங்களா இப்படி நிக்கிறோம். அதுக்கு காரணம் கையலாவோ குடும்பமோ இல்ல, நீங்க தான். எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நீங்க நல்லது நினைச்சிருந்தா நல்லது நடந்திருக்கும். உங்களுக்கு தான் நல்ல எண்ணமே கிடையாது. என்னமோ கையில என் வாழ்க்கையில வந்ததுனாலதான் நான் என் சொத்தெல்லாம் இழந்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் இழக்கல. என் கையிலுக்காக அதெல்லாம் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரியே என் அம்மாவோட செயலும் எண்ணமும் தப்பா இருந்ததுனால. அவங்க நல்ல விதமா யோசிச்சிருந்தாங்கன்னா நானும் அவங்களை விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான சொத்தையும் விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். அதுக்காக நான் கையில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சொல்ற உங்களுக்கு அதுக்கு காரணம் என் அம்மா தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னைக்கு விக்னேஷ் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் உங்களோட எண்ணம் தப்பா இருக்கிறதுனாலதான். எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிற யாரும் அழிஞ்சு போனதில்ல. நம்மளை தவிர வேற யாரும் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் நல்லா வாழ்ந்ததும் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு பண்ணவங்க யாரு, இப்படி ஒரு நிலைமைக்கு யார் காரணம் உங்களுக்கே தெரியும். பாத்தியா விக்னேஷ், பாத்தியா நம்ம எண்ணம் எல்லாம் தப்பா இருக்கா. அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னு குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இங்க பாருங்க, நான் விக்னேஷ் சொல்லல, உங்களை தான் சொல்றேன். எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் முன்னேற்றமும் சரிவும் இருக்கும். வெற்றி வரும், தோல்வி வரும். அதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற விஷயம்.